Hello friends, welcome back to CodeFactz. So last video நம்ம if condition வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இந்த பிளாக்ஸ்குள்ளார இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ஒருவேளை இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா, ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஒருவேளை இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் வந்து எல்ஸ். ஸோ எனக்கு இந்த இஃப்குள்ளார இருக்க இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த எல்ஸ் கண்டிஷனுக்குள்ளார இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே இஃப்க்கு கொடுக்குற மாதிரி எல்ஸுக்கு வந்து நம்ம கண்டிஷன்லாம் எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த இஃப் எல்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான். இந்த இஃப்குள்ளார இருக்க கண்டிஷன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த இஃப் பிளாக்குக்குள்ளார இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா இந்த எல்ஸ் பிளாக்குக்குள்ளார இருக்க இந்த கண்டிஷன் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராமில் வந்து எப்படி போடணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நான் வந்து இன்ட் ஏ அப்படின்னு சொல்லி நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து நான் வந்து ஸ்கேன் பண்ணி நான் வந்து வாங்கிக்கிறேன். அட்ரஸ் ஆஃப் ஆப்பரேட்டர் ஏ. ஸோ இப்போ நான் வந்து இஃப் கண்டிஷன் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த இஃப் ஓப்பன் பேரந்தசிஸ் குள்ளார வந்து நான் லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரி ஏ கிரேட்டர் தென் 50 அப்படின்னு சொல்லி நான் வந்து செக் பண்ண போகிறேன். ஸோ ஒருவேளை எனக்கு ஏ கிரேட்டர் தென் 50 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா அந்த நம்பர் வந்து கிரேட்டர் தென் 50 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும், கமா ஏ. ஒருவேளை ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 55னு கொடுக்குறேன். ஸோ 55 இஸ் கிரேட்டர் தென் 50 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது எனக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் கண்டிஷன் வருது. இப்போது நான் வந்து 40 அப்படின்னு சொல்லி நான் இன்புட் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல எதுவுமே வந்து பிரிண்ட் ஆகலை, பிகாஸ் இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போது எனக்கு வந்து இந்த இடத்துல எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு பதிலாக இந்த நம்பர் வந்து நாட் கிரேட்டர் தென் 50 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து காட்டணும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் இந்த இடத்துல எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த எல்ஸ்குள்ளார நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா printf %d not greater than 50 அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். ஆர் நீங்கள் வந்து %d less than 50 அப்படின்னு கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஏ அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இதை வந்து நான் பில்ட் அண்ட் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து 40 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 40 நாட் கிரேட்டர் தென் 50 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த எல் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம இதுக்கு தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது இந்த கண்டிஷன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா எனக்கு இந்த printf ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த பிளாக்ஸ்குள்ளார இருக்க இந்த printf ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை எனக்கு இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எல்ஸ் பிளாக்குள்ளார இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்க்கு வந்து ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான். இந்த இஃப் கண்டிஷன் வந்து எனக்கு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இஃப் பிளாக்குள்ளார இருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த எல்ஸ் பிளாக்குள்ளார இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை உங்களுக்கு வந்து நிறையா பாசிபிலிட்டிஸ் இந்த மாதிரி வேணும், எனக்கு வந்து 2 பாசிபிலிட்டிஸ் மட்டும் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம போக போகிறோம். ஸோ அதுதான் வந்து எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கண்டிஷன் மட்டும் செக் பண்ணாமல் நிறையா கண்டிஷன் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் வந்து அதை ரன் பண்ணி காட்டுறேன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி.
ஸோ இப்போது எல்ஸ் மாதிரியே எல்ஸ் இஃப். ஸோ எல்ஸில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன், இஃப்பில் நீங்கள் கண்டிஷன் செக் பண்ண மாதிரி எல்ஸில் வந்து உங்களால் கண்டிஷன் செக் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் இந்த எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்க்கு போகலாம். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஏ வந்து greater than 50 இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எல்ஸ் இஃப்பில் வந்து நான் என்ன கண்டிஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஏ வந்து greater than 100 அப்படின்னு சொல்லி நான் கண்டிஷன் கொடுக்க போகிறேன். ஆர் greater than or equal to 100 அப்படின்னு சொல்லி நான் வந்து கண்டிஷன் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து அந்த நம்பர் greater than 100 அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் இங்கே வந்து ஏ கொடுத்துக்கிறேன். ஒருவேளை எனக்கு இந்த ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அப்போது வந்து எனக்கு எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ printf %d not greater than 50 100 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போது இந்த எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு ட்ராபேக், அதாவது கேஸ் சென்சிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்லேயும் இந்த எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்லேயும் எந்த கண்டிஷன் வந்து ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நான் வந்து 600ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 600 greater than 15 தான் எனக்கு கிடச்சிருக்கே தவிர 600 greater than 100 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகலை. ஸோ அதுதான் வந்து நான் சொன்னேன். ஸோ இந்த இஃப்எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு வந்து செக் பண்ணோம். ஸோ இது வந்து இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து செக் பண்ணோம். ஒருவேளை இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ஃபால்ஸாக இருந்ததுனா தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டான எல்ஸ் இஃப்க்கு வந்து போகும். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டான எல்ஸ் இஃபை வந்து செக் பண்ணோம். ஸோ எனக்கு வந்து நான் கொடுத்த இன்புட்டான 600ல் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளார போகும். ஸோ 600 வந்து greater than 50 அப்படின்னு சொல்லி பார்க்கும், greater than 50. ஸோ உடனே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதுக்குள்ளார இருக்க ஸ்டேட்மெண்ட் தான் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கு பின்னாடி இருக்க எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அக்கரிங் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ நான் வந்து ஏ greater than 100 அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நான் ஏ greater than அப்படின்னு சொல்லி நான் ஏ greater than 50 அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து 100 50 அப்படின்னு சொல்லி நான் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து 600ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 600 greater than 100 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து 45ன்னு கொடுக்குறேன். ஸோ 45 is not greater than 50 and 100 அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த எல்ஸ் பிளாக் போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளார போய் ஏ வந்து greater than 100ஆன்னு சொல்லி செக் பண்ணோம். ஸோ 45 வந்து greater than 100ஆ கிடையாது. ஸோ உடனே எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்க்கு போகும். ஏ வந்து greater than 50 அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஸோ 45 வந்து greater than 50 கிடையாது. ஸோ அதனால் அடுத்த ஸ்டேட்மெண்ட்க்கு போயிடும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த எல்ஸ் பிளாக்குள்ளார இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கண்டிஷன் தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளார வந்து நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு அடுத்து உள்ள ப்ராபபிலிட்டிஸ் தான் வந்து நீங்கள் அதுக்கு அடுத்து வர எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸில் நீங்கள் கொடுத்துட்டே வரணும். அண்ட் இந்த எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை கண்டிஷன்ஸ் வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடே. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.